அதுதாங்க ஐயா நீங்க எனக்கு செய்யற உதவி. இது என் குடும்ப பிரச்சனை. என் தங்கச்சி மூலமா வந்தது. அது என்னால வந்தது. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. அதையும் மீறி நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னா இதே போலீஸ் ஸ்டேஷன்லயே என் உயிரை மாச்சிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. டேய் என்னமா பேசுறீங்க? என்ன இவன்? ஏம்மா எல்லாம் பேசாத. அந்நியர பாத்தியலா இவன் நடிப்ப. இவ குடும்பமே டிராமாக்கார குடும்பம் அந்நியார. இப்படி நடிச்சுதான் நம்ம சூர்யா தம்பியவே வளைச்சு கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. அது மட்டுமா நம்ம பங்காளிய 15 வருஷமா இவளுக்கு நடிப்புல மயங்கில கிடக்காப்ல. நீங்கனாலும் கொஞ்சம் சூதானமா நடந்துக்கங்க. ஐயா நீங்க போயிருங்க ஐயா. கிளம்புறீங்க சார். சூர்யா போலாம். டாடி எப்படி டாடி? எப்படி இவ்வளவு தனியா இங்க? நான் சொல்றேன்ல வா. இல்ல டாட் நான் வர மாட்டேன். வா. டாடி நான் சொல்றத கேளு. நான் சொல்றேன்ல. டாடி வா. டாட் என்ன டாட்? எப்படி டாடி? நந்தினி இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி டாட் போக முடியும்? டேய் நாம எங்க இருக்கோன்றது முக்கியம் இல்ல, நந்தினியை காப்பாத்தணும் அதான் முக்கியம். டாட் அதுக்கு இங்க தானே டாட் இருக்கணும். சூர்யா இது இப்ப வரைக்கும் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் தான். அந்த பையன் ஒருவேளை இறந்து போயிட்டான்னா அது மர்டர் கேஸாவே மாறிடும். எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் 3 மாசத்துக்கு ஜாமீன் எடுக்கிறதே கஷ்டம். சரி டாட், அப்போ வேற என்ன செய்யணும் இப்போ? பெட்டர் முன்ஜாமீனுக்கு மூவ் பண்றது தான். அதுக்கு நம்ம ஹைகோர்ட்டுக்கு போய் ஆகணும். எப்படி இருந்தாலும் சென்னைக்கு போய் தான் ஆகணும். வக்கீல பார்க்கணும், முன்ஜாமீன் பெட்டிஷன்லாம் போடணும். சீக்கிரமே அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஆகணும்.